My choice is always onion dosa. வெஜிடபிள் தோசா. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். நீலகிரி சிறுமிகள் கடத்தலில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் சதி இருக்கலாம் என்பதால் அரசு அங்கு கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சேமுண்டி பழங்குடியினர் கிராமத்தில் வசிக்கும் 18 வயது நிரம்பாத சிறு பெண் குழந்தைகளை பெற்றோருக்கு தெரியாமல் கேரள மலப்புரத்தை சேர்ந்த சுனிரா, பைரோஸ், முபாஸ்லால் ஆகியோர் கடத்தி செல்ல முயன்றனர். அதனை பார்த்த கிராம மக்கள் அவர்களை விரட்டி பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். அவர்கள் காவல்துறையில் குழந்தைகளை வேலைக்கு அழைத்து செல்வதாகவும் வேறு ஒன்றும் இல்லை என்றும் கூறியதாகவும் தகவல் வந்துள்ளது. இதுபோன்றுதான் சின்னஞ்சிறு பிள்ளைகளை கடத்தி அவர்களை ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிற்கு விற்பனை செய்கிறார்கள் என்று பலரும் கூறுவது போல தற்பொழுது இந்த சம்பவத்தை பார்க்கும்பொழுது இதற்கு பின்னால் ஐஎஸ் சதி இருக்குமோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் வேலைக்கு அழைத்து செல்வதற்கு பெற்றோரிடம் அனுமதி வாங்க வேண்டும். 18 வயது நிரம்பாத பெண்களை வேலைக்கு அழைத்து செல்வது சட்டவிரோதமாகும். ஆனால் கேரளாவை சேர்ந்த இவர்கள் யாருக்கும் தெரியாமல் குழந்தைகளை ஏமாற்றி காரில் ஏற்றி கடத்தி செல்ல முயன்றுள்ளனர். இதனை காவல்துறை கடத்தல் வழக்காகத்தான் பதிவு செய்திருக்க வேண்டும். மேலும் நீலகிரி மாவட்டம் ஒரு ஒதுக்கப்பட்ட மாவட்டமாக இருந்து வருகிறது. குன்னூர் பகுதியில் விழிப்புணர்வு இல்லாத பல மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராம மக்களை பயன்படுத்தி அவர்களை நக்சலைட் தீவிரவாதிகளாக மாற்ற முயற்சி செய்து வருகிறார்கள். மேலும் கேரளாவை சேர்ந்த வயநாடு நபர்கள் அதிக அளவில் ஊடுருவி அந்த பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை, பல இளைஞர்களுக்கு மூளை செலவை செய்து மதம் மாற்றுவது, சிறார்களை கடத்தி அவர்களை கொத்தடிமையாக வேலைக்கு வைப்பது போன்று பல சம்பவங்கள் நடந்துள்ளன. இதன் மீது தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் பழங்குடியினர் மக்கள் பகுதிகளை ஆராய்ந்து வேறு மாநிலத்திற்கு யாராவது கொத்தடிமைகளாக வேலைக்கு சென்றுள்ளார்களா, இதுவரை யாராவது காணாமல் போய் புகார் கொடுக்காமல் இருந்துள்ளார்களா, பழங்குடியின மக்கள் இந்து மதத்தில் இருந்து வேற்று மதத்திற்கு மதம் மாறி உள்ளார்களா, யாராவது குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்படுகிறார்களா என்று முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.